வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது 2025 2026 அரசு பொதுத் தேர்வுக்கான வினா விடைகள் இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். என்னென்ன விடைகள்லாம் இருக்குது, என்னென்ன வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம். ஓகேவா? இலக்கண பகுதி. கொஸ்டின் நம்பர் 1. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் ஆப்ஷன் சி 5 அப்படிங்கிறது தான் தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஒரு முறை கண்ணிமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணிமைக்கவோ கை நொடிக்கவோ சொடக்கு போடுற காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒரு மாத்திரை அளவு காலம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் கண்ணிமைக்கிறதுனா என்னது? கண் சிமிட்டுதல். அடுத்து கை நொடிக்கிறது என்னது? சொடக்கு போடுற நிமிடம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின், குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எத்தனை? குறுகிய ஓசையுடையது குறில் எழுத்துன்னு படிச்சிருக்கோம். அப்போ அந்த குறுகிய ஓசையுடைய எழுத்தை கணிக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு மாத்திரை அளவு. இந்த ஒரு மாத்திரை அளவு தான் குறில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவாக இருந்திருக்கு. அடுத்து 4வது கொஸ்டின், நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு. நீண்டு ஒலிக்கக்கூடிய ஓசை நெடில் எழுத்துன்னு படிச்சுக்கோம். அப்போ இந்த நெடில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 2 மாத்திரை அளவு. ஓகேவா? 2 மாத்திரை அளவு தான் நெடில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எத்தனை? மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிற எழுத்துக்களை ஒலிக்கக்கூடிய கால அளவு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் சி அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவு என்னது? அரை மாத்திரை. ஓகேவா? இக்கு இஞ்சி படிப்போம்ல, அந்த இது ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை கால அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கொஸ்டின், ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு எத்தனை? ஆயுத எழுத்துனா ஒரே ஒரு எழுத்து தான், அக்கண்ணா மட்டும் நம்ம படிப்போம். இப்போ அந்த அக்கண்ணாவை ஒலிக்கக்கூடிய கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அரை மாத்திரை கால அளவு. ஓகேவா? ஆயுத எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை. அடுத்து 7வது கொஸ்டின், வன்மையாக ஒலிக்கக்கூடிய 6 எழுத்துக்கள் எது? வன்மையாக ஒலிக்கக்கூடிய 6 எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ இக் இச் இட் இத் இப் இர். இந்த எழுத்துக்கள் தான் என்ன செய்யும்? வன்மையாக ஒலிக்கக்கூடிய 6 எழுத்துக்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின், மென்மையாக ஒலிக்கக்கூடிய 6 எழுத்துக்கள் எவை? மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இங் இஞ்ச் இன் இந்த் இம் என். இந்த இது என்னது? மென்மையாக ஒலிக்கக்கூடிய 6 எழுத்துக்கள். ஆப்ஷன் பி தான் ஆன்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிப்பது எது? எந்த எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இ இ இர் இல் இவ் இல் இல். அதாவது இந்த ஆப்ஷன் பியில் உள்ள இ இர் இல் இவ் இல் எல் இதுதான் என்னது? வன்மையாகவும் ஒலிக்காது, மென்மையாகவும் ஒலிப்பது கிடையாது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின், உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. இந்த உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள். அது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.